ஒண்ணு ப்ரோ, இந்த வாரம் நமக்கு பயங்கர சுறுசுறுப்பா பயங்கர என்டர்டெய்னிங்கா அப்படியே மக்களை விறுவிறுப்பா இந்த வாரம் வச்சிருந்தான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. முக்கியமா அந்த வீக்லி டாஸ்க் ஐயோ அம்மா என்ன டாஸ்க்கே தெரியாம ஒரு 3 நாட்களா பார்த்து வெறுப்பாயி எப்படா முடிப்பீங்கன்னு சொல்லி காண்டாய் தான் முடிச்சோம். ஆனாலுமே இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கான உண்மை முகங்கள் வெளியே வந்தவர் நான் கவனிக்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு என்னால ஜெஃப்ரி அண்ட் அருண் சொல்ல முடியும். இப்ப ஜெஃப்ரிலாம் எடுத்துக்கிட்டே நினைச்சுக்கோங்களேன், இப்ப அருண் கூட இந்த இடத்துல பரவாயில்ல, ஏதோ நேருக்கு நேர் சண்டை போடுறான், மூஞ்சிக்கு நேரம் வச்சு ஏதாவது போய் பேசுறான், ஒரு சில இடங்களில் மட்டும் தான் பின்னாடி பேசுறேன்னு வச்சுக்கலாம். ஆனா ஜெஃப்ரி இருக்கான ரொம்ப மோசமா அந்த கேங் அவுட் வெளியே வந்துட்டு அந்த கேங்ல இருக்க ஒவ்வொருத்தட்ட தப்பா சொல்லிட்டு அந்த ஆட்கிட்ட நல்ல பேர் எடுத்து அந்த கேங்ல ஒரு ஸ்பேஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பண்றான் தெரியுமா. அது பார்க்க ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ ஆக்சுவலா இந்த சீன் ஆக்சுவலா காலையில முடிஞ்சிட்டு காலையில நம்ம ஜாக்லினும் நம்ம முத்துக்குமாரன் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது நேற்று நைட்டு நம்ம ரயான் அண்ட் சௌந்தர்யா வந்து சொன்னாங்களே, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு, முக்கியமா ஜாக்லினுக்கு வந்து முத்துக்குமாரனை பிடிச்சிருக்கு, அதனால தான் நிறைய இடத்துல காப்பாத்துறா அப்படி இப்படின்னு ரயான் சொல்லியிருப்பாப்ல. அந்த சீன் என் கண்ணுக்குள்ள வந்து போகுது. அப்படி ஏதாவது இருக்குதா என்ன நான் கவனிச்சு வருது. ஏன்னா நிறைய இடங்கள முத்துக்குமாரனை காப்பாத்துறாங்க, முத்துக்குமார் லோவா இருந்தாங்க போய் பேசுறாங்க, முத்துக்குமாரனை காப்பாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, அவனை காப்பாத்திமா. இருந்தாலுமே முத்துக்குமாரனுக்கு கொஞ்சம் ஒரு தோல் கொடுக்குற மாதிரி அவங்க கொஞ்சம் லோவா இருந்தா, இல்ல அவனை எல்லாரும் அட்டாக் பண்ணா அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ணாம ஜாக்லின் மட்டும் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவனை கொஞ்சம் கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த வகையில் ஜாக்லினுக்கு ஒரு பாராட்டுகள் நம்ம கொடுத்தாங்களா. ஸோ 2 பேரும் உட்காந்து காலையில் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தரை பத்தி பேசுற முக்கியமா அருண் தான். ஏன்னா அருண் இந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் பயங்கரமான வேலையை பார்த்து வச்சிருக்கான். முக்கியமா அந்த தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு மேனேஜர்ஸ் யாரையுமே பேசவே விடாம முக்கியமா முத்துக்குமாரனை வேணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதான் ஜாக்லின் சொல்றாங்க, எல்லாரும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் வெளியே சுத்துறானு, எல்லாரும் மனசுக்குள்ள ஒன்று வச்சிருக்கான், ஆனா நம்ம கிட்ட தான் வெளியே சிரிக்கிறானு, சொல்ல மாட்டேங்கானு, அப்படியே காட்டிக்காம சுத்திட்டு கேப் கிடைக்கிற இடத்துல நம்மள வச்சு மாட்டிக்கிட்டா வச்சு செய்யறோம்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றாங்க. அதுதானே உண்மை. இப்போ எனக்கு தெரிஞ்சு போன வாரம்லாம் அருண்லாம் அவ்வளோ நல்ல பிள்ளை மாதிரி சுத்திட்டு இருந்தான். ஒரு சண்டைக்கு போல, ஒரு சச்சரவுக்கு போல, வேணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே பிரச்சனை பண்ணல, எதுவுமே பண்ணாம ரொம்ப நீட்டா சுத்திட்டு அந்த டாஸ்க் எண்ட் ஆஃப் தி டே அந்த டாஸ்க் கூட முத்துக்குமரன் கரெக்டா பண்ணா, எல்லாரும் ஒரு வேலை பண்ணா முத்துக்குமரனுக்கான வே சூப்பரா இருந்துச்சு, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணாருன்னு சொல்லி இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல முத்துக்குமரனை பாராட்டின ஒரு நபர் தான் அருண் கூட. ஓகேவா. ஆனா அது எதுக்கு பாராட்டினா நமக்கு தெரியும், அங்க ஒரு விஷயத்தை திருப்பிடுறதுக்காண்டே முத்துக்குமரன் அப்படி பாராட்டி ஒரு கீ எடுக்க ட்ரை பண்ணாப்ல. பட் முத்துக்குமரன் அதுக்கு மயங்கவே இல்லை, ரொம்ப தெளிவா இருந்தான். நம்ம கூட நினைச்சோம் ரைட், அதே மாதிரி இந்த வாரம் டாஸ்க்கும் ஏதாச்சும் சின்ன சின்ன சண்டையை போட்டு கொண்டு போயிடுவான்னு பார்த்தா இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த 2 பேர் தான் கொண்டே போயிருக்காங்க. ஓகேவா. இந்த 2 பேர் மட்டும் தான் உட்காந்து கொண்டு போயிருக்காங்க. முக்காவாசி அருண் பண்ணது எல்லாமே ப்ரோவோக் மட்டும்தான். அது ஒரு நபர்லாம் இல்ல, 8-9 பேர்லாம் மொத்தமா சேர்த்து வச்சுலாம் ப்ரோவோக் பண்ணிருக்கான். அதை தான் முத்துக்குமரன் சொல்றான், அவன் ப்ரோவோக் பண்றான்னு தெரிஞ்சுமே யாருமே அவனை தடுக்கல. அது ஏன் தடுக்கலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்கிறான். அதை கேட்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆன்சர் இருக்கு. ஏன் தடுக்கலன்னா எல்லாருமே அருணுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க. அருண் வந்து ஒரு சில பேர்கிட்ட போவே மாட்டேங்க. ஓகேவா. ஒரு சில பேர் மட்டுமே டார்கெட் பண்றான். எடுத்துக்காட்டுக்கு இந்த டாஸ்க்ல நம்மளால கவனிக்க முடிஞ்சு தீபக பயங்கரமா அட்டாக் பண்றான், மஞ்சரிய, ஜாக்லின, முத்துக்குமரன், இந்த ஆட்களை மட்டுமே டார்கெட் பண்றான், மற்றபடி யாருமே டார்கெட் பண்ணல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளால ஒரு சீன் சொல்ல முடியும். இந்த வீட்டுக்கு முறை மேனேஜரை மாதிரி வந்திருப்பான், லேபர்ல இருந்து மாறி வந்திருப்பான். வந்த உடனே இந்த வீட்டுக்கு வந்து ரூல்ஸை பத்தி பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கான ரூல் அங்க வைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரூல் புக்ல அது இல்லைங்க, ரூல் புக்ல இப்படிதான் இருக்கு, நம்ம இப்படிதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முத்து, ஜாக்லின், தீபக் எல்லாமே அங்க நார்மலா கிச்சன்ல பேசிட்டு இருக்கும். ஒரு வார்த்தை விடுவாங்க, கவனிச்சிங்களா? ஒரு வார்த்தை விடும், என்னன்னா இதை தான் உங்ககிட்ட பெரிய தப்பா பாக்குறேன், உங்க 8 பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க தான் டாப் 8ன்னு சொல்லி செலக்ட் பண்ணனால நீங்க ஒன்னும் பெரிய ஆட்கள் இல்ல, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு கோமாளிகள், நீங்க கோமாளித்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க கீழே அந்த பாட்டம்ல ஒரு 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு கீழே நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வார்த்தை விட்டுருப்பான். அதுல கூட ரொம்ப தெளிவா முத்துக்குமரன் ஒன்று சொல்லுவான், தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, இதை தான் நான் சொல்றேன், கோமாளி, கோழைத்தனம், முட்டாள்கள், இந்த மாதிரி வார்த்தையை விடாதீங்க, ஒழுங்கா பேசுங்க. போது அதுல ஒன்று சொல்லுவோம், திரும்ப நான் உங்களை மாதிரி பேச முடியும், என்ன மாதிரி தான் நான் பேச முடியும்னு சொல்லிட்டு திரும்ப அங்கிருந்து எல்லாரையும் ப்ரோவோக் மட்டுமே பண்ணுவான். எப்படி அந்த இடத்துல ப்ரோவோக் மட்டுமே பண்ணிட்டு இருப்பான். அதை தான் முத்துக்குமரன் சொல்றான். அதுக்கு முத்துக்குமரன் திருப்பி இன்னொன்னு சொல்லிட்டான், அவன் பேச ரைட்டு, நான் நினைச்சிருந்தா திருப்பி ஏதாவது பண்ணி பேசியிருப்பேன், ஆனா ஓகே இதை நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா வித்தியாசமா போயிடும், அது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப நானும் குறுக்க போயிட்டு 2 பேரும் மாத்தி ப்ரோக் பண்ணி சண்டை போடுறத அவன் பண்ணட்டுமே, நான் முடிஞ்ச அளவுக்கு தாங்கிக்கிறேன், ஆனா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல இவன் இப்படித்தான் அப்படிங்கிறது, அவனோட ஃபேஸ் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால நான் அப்படி விட்டுட்டேன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றான். அதுதான் உண்மை. அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் அவனுக்கு நேரம் இறங்கி போயிட்டு வா மாத்தி அடிச்சலான்னு சொல்லிட்டு இவனை மாதிரி அவனும் வார்த்தை விட்டு பாபான்னு சொல்லிட்டு எப்பா நான் வாய் தான்ப்பா, அதான் இந்த டைலாக் வந்திருக்கணும், எப்பா எனக்கு வாய் தான்ப்பா, லாஸ்ட் சீசன்ல இப்படிதான் ஒருத்தவங்க வாய் வச்சு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது டைலாக் வந்திருந்தா
இருந்தா கண்டிப்பா 2 பேருக்குமே கெட்ட பேர் வந்திருக்கும். பட் எண்ட் ஆஃப் த இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுங்க லைட்டா கெட்ட பேரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த விதிமீறல் ஒன்று வந்துச்சு, அந்த ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் வேணும்லாம் விதிமீறல் பண்ணல. பட் இவனை வேணும்னு சொல்லிட்டு அவனை ப்ரொஜெக்ட் பண்றான். அந்த 2 இருந்துட்டு போட்டுமே. சோ முத்துக்குமரன் வந்து தெளிவா அரணை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல இன்னொன்னு நல்லா கவனிச்சுனா, அந்த டாஸ்க் அப்போ ஒரு சம்பவம் பண்ணிருப்பான். வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ப்ரோவோக் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவன் சைடு திருப்ப ட்ரை பண்ணிருப்பான். கவனிச்சீங்களா? அதே தான் சேம் அந்த மேனேஜரை மாறி வந்திருப்பான். மாறி வந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரூல்லாம் பேசிட்டு இருப்பான். கோமாளி நிறைய பேசிட்டு இருப்பான். அப்ப ஆப்போசிட்ல இருந்து எல்லாருமே ஒன்னு கொஸ்டின் வச்சு, ஆமாப்பா இப்படி தான்ப்பா சாட்டர்டே சண்டேக்கு பயப்பட மாட்டேன், நாங்கெல்லாம் கோமாளி தான்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு டாக் வச்சிருக்கும் ஒரு வார்த்தை விடுவாங்க. கவனிச்சீங்களா? நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர் சேர்ந்து மொத்தமா ஒருத்தனை அட்டாக் பண்ணி பேசுறது, நீங்கெல்லாம் இதை கோழைத்தனமா பண்ற மாதிரி இருக்கு, நீங்கெல்லாம் கோழைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க. சோ இது எல்லாமே அவன் பிளான் பண்ணி பண்ணான். எதுக்குன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான பார்வை அவனுக்கு நேரம் திரும்பணும். வீட்டுக்குள்ள இருக்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இவனை ஒரு டார்கெட்டா நினைச்சு இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாதான் இவனுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் அந்த மாதிரி வார்த்தைகள் விட ஆரம்பிச்சான். பட் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சேதனை வந்து ஒரு எண்டு வைக்கணும். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்ப்பா, வீட்டுக்குள்ள சௌந்தர்யா வந்து இப்போ ஓங்கிறது தலை தலை ஆட்டுறது தப்புன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு சேதனை வந்து ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. நேற்றுலாம் போன வாரம்லாம் பயங்கர ரோஸ்ட். அதே மாதிரி ஒரு ஆளை குறி வச்சு இப்போ அதுவாச்சும் தலை தலை ஆட்டிட்டு போறாங்க, கிண்டல் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா, அது ஹர்ட் ஆகதான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே இவன் அதெல்லாம் தாண்டி கோழைகள், கோமாளிகள், முட்டாள்கள் இந்த மாதிரி வார்த்தை விட வந்துருமா. இந்த வார்த்தைக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். முக்கியமா சேதனா அவன் உங்களே கேவலமா தான் பேசுறான், டெய்லி பேசுறான். உங்களை பார்த்து பயம் இல்ல, அதுக்கெல்லாம் பயந்து நான் இல்ல, என்ன இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், அங்கே எனக்கு தீர்ப்பு கிடைக்காது, ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசுறான். ஸோ அதனால புரிஞ்சுப்பீங்க, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. பார்த்து பண்ணி விட்டா தான் கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது. இல்ல ஜாக்லின் தெளிவா சொல்லிட்டாங்க, நம்ம எதுவும் மாற்ற வேணாம், நம்ம எதுவும் தடுக்க வேணாம், அவன் அப்படியே ஏதோ பண்ணிட்டு போட்டு அது மக்கள் பார்த்துப்பாங்க. மக்கள் கிட்ட போய் சேரட்டு. அவனுக்கான உண்மை முகமே அதான், அவனோட கேரக்டர் தான் தெரிஞ்சு போச்சு. ஸோ அது மக்கள் கிட்ட போய் சேரட்டு. நம்ம அங்கே எதுவுமே தடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முத்துமே தான் சொல்றான். மொத்தத்தில் இந்த வாரம் நான் கவனிச்சது ஒன்று தான், ஏகப்பட்ட இடங்கள்ல அருண் வேணும்னு வாண்டடா சண்டையை போட்டு அந்த இடத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ணாரு. அது ஓகே இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணாரு, மக்கள் கிட்ட மாட்டிட்டாரு. ஜெஃப்ரியை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். அவன் இந்த கோவா கேங்ல இருந்தான். ஓகேவா, அவன் கோவா கேங்ல இருந்தான். அந்த கோவா கேங்கு லாஸ்ட் வீக் ரோஸ்ட் விழுந்துச்சு. அது இருந்துட்டு போட்டு ரோஸ்டே இருந்தாலுமே ஒன்று அந்த கேங் அவுட் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு உனக்கான கேம் நீ ஆடிட்டு போயிருந்தா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த கேங் அவுட்டே மொத்தமாக தள்ளி போயிட்டு இன்னொரு கேங்கோட சேர்ந்துட்டு ஒருத்தரை பற்றி குறை பேசுறது, சௌந்தர்யா இப்படித்தான், ஜாக்லின் இப்படித்தான், ரயான் இப்படித்தான் சொல்லி கேவலமாக பேசுறான் தெரியுமா. இதை பார்க்கும்போது இவன் ரொம்ப சீப்பான கேரக்டர் எனக்கு ஃபீல் ஆகிறான். இப்போ நான் சிம்பிளாக சொல்லிட்டா ப்ரோ, உனக்கு இந்த கேங் பிடிக்கல, உனக்கு ஒரு நல்ல பேர் வேணும்னு நினைக்கிறேன், அதனால ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு முக்கியம் இல்லை, நீ ஃபேக்காக இருந்திருக்கானா நீ தள்ளி போய்க்கலாம் தாராளம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக தெரியலன்னு சொல்லி ஒருத்தட்ட சொல்லி அங்கே நீ நல்லவன் காட்ட ட்ரை பண்ணுற தெரியுமா, அதுதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். தனியாக போகிற தப்பு இல்லை, தனியாக போயிட்டு போப்பா, தப்பே கிடையாது. இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணி மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போ, எல்லாம் பண்ணிக்கும். ஆனால் இங்கேருந்து போயிட்டு ஒரு பொண்ணு கூட ஜாலியாக மடியில் படுத்துட்டு அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அங்கே போயிட்டு இன்னொரு பொண்ணை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி அந்த பொண்ணுகிட்ட இந்த பொண்ணுகளை பற்றி தப்பாக சொல்லும் போது தான் எனக்கு தப்பாக ஃபீல் ஆகுது. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப தப்பாக ஃபீல் ஆகுது, ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகுது. அதை கண்டுபிடிச்சான் ரயான். வீட்டுல இப்போ கண்டுபிடிச்சான், நிறைய இடங்கள பேக் பைட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டுபிடிச்சி வச்சு வெளுத்து விட்டுட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள லைவ்ல கூட அந்த விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது. ரயான் வச்சு செய்யறான். ஓகேவா, அந்த இடத்துல ஜெஃப்ரியால பேச முடியாம வார்த்தைகள் தான் கடத்துறான். அந்த இடத்துல அவனால பேச முடியல. சிம்பிளா சொல்ல போனா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆனது 2 பேர் தான், ஜெஃப்ரி அண்ட் அருண். அருண்கான விஷயங்கள் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அது சாட்டர்டே சண்டே தான் நம்மளால பார்க்க முடியும். அடுத்த விஷயங்கள் ஒன்று தரிசிக்கா போட்டு நம்ம ஆள் பிறந்துட்டு இருக்காப்புல காலம் 8ல், அதை பத்தி அடுத்த வீட்டில் சொல்றேன். நீங்க சொல்லுங்கப்பா, இந்த வீட்டுக்குள்ள யாரு டைட்டிலுக்கு டிசர்வ்?